சங்கல்பம் செஞ்சு மேலே போய் உங்கள் கையால் அபிஷேகம் வேலுக்கு பண்ணுறோம். சேலம்க்கு அழகு மலை, மலைக்கு அழகு முருகன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முருகன் ஒரு சின்ன குன்றுக்கு அடிவாரத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு முருகன் சிலையாக 146 அடி உயரத்தில் வீற்றிருக்கிறாரு. இந்த கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான முருகன் சிலைக்கு நம்ம அபிஷேகமே பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்? அது மட்டும் இல்லாமல் இந்த முத்துமலை முருகன் சிலைக்கும் மலேசியாவில் இருக்கிற பத்துமலை முருகன் சிலைக்கும் என்னென்ன வித்தியாசம், அதோட சேர்த்து இந்த முத்துமலை முருகன் சிலையை கட்டுறதுக்கு பின்னாடி இருக்கிற பல சுவாரஸ்யமான கதைகளை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தெரியாத பல சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த முத்துமலை கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் வாழப்பாடியை தாண்டி ஏத்தாப்பூரோட ஒரு பகுதியில் இருக்கிற புத்திரகவுண்டம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் இது இருக்குது. சேலம் டு சென்னை போகிற நெடுஞ்சாலை சாலையில் தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. போகிற வழியில் பஸ்ஸில் போனாலே இந்த சிலையோட உருவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா சேலம்லேருந்து ஆத்தூர் போகிற பஸ்ஸோ இல்லை கள்ளக்குறிச்சி போகிற பஸ்ஸோ எந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறினாலும் இந்த கோயிலோட பேரை சொன்னீங்கன்னா அந்த ஸ்டாப்பில் நிறுத்துவாங்க. அங்கே இறங்கி நீங்கள் ஒரு 500 மீட்டர் உள்ளே நடந்து போகலாம். இந்த கோயில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நீங்கள் நடந்து உள்ளே போகிறப்பையும் சரி, காரில் போகிறப்பையும் சரி, கிட்ட நெருங்க இந்த உயரமான முருகன் சிலையை பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும். இப்படி ஒரு பிரம்மாண்டமான முருகன் சிலையையும் இந்த கோயிலையும் கட்டியவர் பார்த்தீங்கன்னா ஆத்தூரை சேர்ந்த தொழிலதிபர் திரு ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் தான். இவர் ஒரு திரையரங்கு உரிமையாளர். இவருக்கு இந்த இடத்துல 70 ஏக்கர் நிலப்பரப்பில் சொத்து இருந்திருக்கு. அது பூர்வீக சொத்து கிடையாது, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த சொத்து தான். இந்த 70 ஏக்கரில் இந்த கோயில் ஒரு 4 ஏக்கர் பரப்பளவில் தான் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை கட்டுறதுக்காக எந்தவித நன்கொடையும் யார்கிட்டையும் இருந்து வாங்காமல் அவரோட சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. முருகனுக்கு இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிறது அவரோட அப்பா திரு முத்து நடராஜரோட ஆசை அப்படின்னு சொன்னார். 2014 ஆரம்பித்து 2020 தான் இந்த கோயிலை கட்டி முடித்தாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிருக்கு. இந்த கோயிலை எழுப்புறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சுவாரஸ்யமான கதைகள்லாம் இருக்குது. ஒரு கோயிலை கட்டணும்னா சின்ன சின்ன சோதனைகள்லாம் இருக்கும்ல, அதுவும் இருக்குது. அது எல்லாத்தையும் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்ததும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. அதுவும் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு சில கோட்பாடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பேனர் வச்சுருப்பாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரம்மாண்டமான முருகன் சிலையை வடிவமைச்சது யார் தெரியுமா? மலேசியாவோட பத்துமலை முருகன் சிலையை வடிவமைச்ச அதே ஸ்தபதி திருவாரூரை சேர்ந்த திரு தியாகராஜர் அவர்கள் தான். 2 சிலையையும் வடிவமைச்சது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான். ஆனால் இந்த 2 சிலைகளுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அது என்னன்னு நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதே ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கோயிலுக்கும் போகக்கூடிய வழி இருக்கும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. பூஜை பொருட்கள், சாப்பிட்ற கடை, விளையாட்டு ஜாமான் குழந்தைங்களுக்கானது, இந்த மாதிரி நிறைய கடைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். அப்படியே நடந்து போய்கிட்டே இந்த கோயிலுக்கு கட்டுறதுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன சின்ன சுவாரஸ்யமான கதைகளையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த கோவிலை கட்டினது திரு ஸ்ரீதர் அவர்கள்னு நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த 70 ஏக்கர் நிலப்பரப்பில் ஏதாவது ஒன்று கட்டணும், கோயிலோ தேட்டரோ ஹாஸ்பிட்டலோ ஏதோ ஒன்று கட்டணும்னு முடிவு பண்ணி கோயில் கட்டலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த கோயிலுக்காக ஒதுக்கி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் இவருக்கு ஒரு பெரிய கடனுமே இருந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த நிலத்தை விற்றுட்டு மொத்த கடனையும் அடைச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. பட் இன்னொரு பக்கம் இந்த கோவிலையும் கட்ட வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. இந்த நிலையில் இவரோட நிலத்தை வாங்கிறதுக்கு ஆளுங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட நிலத்தை விற்று ஒரு பக்கம் கடனையும் அடைக்கிறாரு, இன்னொரு பக்கம் கோவிலையும் கட்டுறாரு. இதுக்கிடையில் நிறைய சோதனைகள்லாம் நடந்திருக்கு. நான் உங்களுக்கு ரொம்பவே ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். அதாவது அவர் சொல்கிறது என்னன்னா, நான் ஒரு சாதாரண முருகன் பக்தன், என்னை விட எவ்வளவோ செல்வந்தர் இங்கே இருக்காங்க, இந்த ஊரில் இருக்காங்க, ஆனால் முருகன் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, நான் வெறும் கருவிதான் அப்படின்னு தான் சொல்கிறாரு.
அப்ப அந்த சொத்து மேல ஆசைப்பட வைத்ததும் அவனே, அதை அடைய வைத்ததும் அவனே, என்னை கடன்பட வைத்ததும் அவனே, அந்த கடனை கட்டியதும் அவனே, அவனை கட்டியதும் அவனே. இதில் என்னுடைய பார்த்து அவருடைய ஆசை நிறைவேற்றுறதுக்கு நான் ஒரு கருவியா மட்டும் பயன்படுத்தின ஒழிய வேற எந்த வித இதுவும் எனக்கு இல்லை. எந்த பொருள் எடுத்தாலும் 6 ரூபாயா? என்னடா இது 6 ரூபாயா? தமிழ் படத்தில் அந்த மாதிரி 3 ரூபாய்க்கு வெளில இங்கே பாரு, அங்கே கடலாம் இருக்குது. சுவாமி தரிசனம் செல்லும் வழி, கட்டண காலனி காப்பகம். ஓ, செருப்புக்கு கட்டணமா? பட் பரவாயில்ல. ஸ்லிப்பர்ஸ். கோயிலேருந்து ரைட் எடுத்து உள்ளே வந்தால் இங்கே வந்து ஸ்லிப்பர் விடுற இடம் இருக்குது, ஆனால் பேமெண்ட் தான். அப்புறம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா சுவாமி தரிசனம் செல்லும் வழி. திறப்பு நேரம் வந்து காலையில் 6:30 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும். பரவாயில்ல, சரி உள்ளே போவோம். இந்த கோவில் கட்டின புதுசில் நான் போயிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் கடைகள் கிடையாது. ஆனால் இப்போ நிறைய கடைகள் வந்திருக்கு, நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ராஜகோபுரமும் கட்டிட்டு வராங்க. அது போக போக நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே லாக் பண்ணியிருக்காங்க. ஜூஸ் ஷாப். வாவ் பா, செமையா இருக்கு கிட்ட பார்க்கறதுக்கே. இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான முருகன் சிலைக்கு நீங்கள் அபிஷேகமே பண்ணலாம். அது எப்படின்னு நான் போக போக உங்களுக்கு காட்டுறேன். இப்போது உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய முருகன் சிலை இந்த சிலை தான். 146 அடி உயரம். மலேசியாவில் இருக்கிற 10 மலை முருகன் சிலை பார்த்திங்கன்னா 140 அடி உயரம். அந்த முருகன் சிலையை விட இந்த முருகன் சிலை உயரமாக கட்டுறதுல வேற எந்த காரணமும் கிடையாது. நம்ம கடவுளான முருகப்பெருமானுக்கு வெளிநாட்டில் ஒரு பிரம்மாண்டமான உயரமான முருகன் இருக்கிறது நமக்கு பெருமை தான். ஆனாலும் நம்ம தமிழ் கடவுளான முருகனுக்கு நம்ம ஊரில் இல்லைனா எப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த கோவிலை கட்டுனதா அவர் சொன்னார். ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பிரசாத கடைகள்லாம் இருக்குது, பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு அன்னதானமும் போடுறாங்க. 12 மணிக்கு வந்துட்டால் அன்னதானம் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். டோக்கன் கொடுத்து முடிச்சிடுறாங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ டைம் என்ன, நம்ம வந்த டைமு ஒரு 12:30 வந்து 12:15 வந்துமே 12 அங்கே ஓட்டிட்டு வராங்க. ஆனால் 12:40 டைம் ஆயிடுச்சு. ஆனால் 12 மணிக்கெலாம் டோக்கன் பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் அன்னதானம் இங்கே இருக்குது. கோயிலுக்கு வந்து அன்னதானம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா 12 மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா பரவாயில்ல. உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய முருகன் சிலை. அபிஷேகம் எங்க பண்ணுவாங்க தெரியுமா? இங்க இருந்து மேலே ஏறிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு கட்டணம் இருக்கு. அது மேலே இருக்கு. அந்த பைப் ஒன்று தெரியுது பாரு, வேல் பக்கத்தில் பைப். அங்கேருந்து ஊற்றி அது வழியாக கீழே வரும். அது கீழே அந்த இதில் அப்படியே கணக்கு கீழே உள்ள இருக்கிற ஒரு சாமி. என்னது அபிஷேகம் பண்றது? மேலே பைப் இருக்கா, வேல் பக்கத்தில் வேல் ஊற்றி அது வழியாக ஊற்றி அப்படியும் பண்ணலாம். நம்மளும் சுற்றிட்டு போய் சாமி கும்பிட்டு வருவோம். மேலே முருகன் சிலையை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடியது வந்து விநாயகர் சன்னதி தான். ஸ்ரீ சங்கர விநாயகர். 250 ரூபா. ஒரு ஆளுக்கு 250 ரூபா தாங்க. நீங்கள் வெளியே வந்தீங்களா? ஆஃபீஸ் இருந்துச்சு அங்கே தான் அந்த முருகன் தேவஸ்தானம் பிரசாதம் இல்லை? ஆமாங்க, அதை கட்டுவாங்க. ஓகே, அவங்க வாங்கி. சரி. ஒரு ஆளுக்கு 250 ரூபா டிக்கெட்டா உள்ளார? இது உள்ள இல்லை, மேலே போகிறதுக்கு கொஞ்சம் டிக்கெட் ரேட் ஜாஸ்தி தான். இல்லை ஒரு ஆளுக்கு அம்மா இந்த 90 படி. ஓ
அர்ச்சனை டோக்கனா? அர்ச்சனை ஃப்ரீ தானா? இது பாதம் தொட்டு பாதம் தொட்டு கும்பிட்றதுக்கு 10 ரூபா டோக்கன். ஒரு ஆளுக்கு 10 ரூபா. இங்கே கீழே எங்கே பாதம் தொட்டு கும்பிட்றதுக்கு 10 ரூபா டோக்கன் கொடுக்கணும். இது அங்கே போட்டிருக்காங்க ஒரு நம்பருக்கு. டோக்கன் கொடுத்து அங்கே சுவாமி பாதம் தொட்டு கும்பிட்றப்பே பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனுக்கு வந்து ஒரு 90 பாக்கெட்டும் சாமி ஃபோட்டோவும் ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் இதுவும் வச்சுக்கலாம். ஏ பெரிய முருகனுக்கு கீழே படிக்கட்டிலே பார்த்தீங்கன்னா அவரோட உருவத்திலே சின்னதாக அங்கே ஒரு முருகனையும் வச்சுருக்காங்க. நீங்கள் மேலே ஏறும்போது இதை பார்த்துக்கிட்டும் ஏறலாம், இல்லை கீழே இறங்கி வரும்போது கூட பார்த்துக்கிட்டு போகலாம். போகிற நிற்கிற இடம் படியெல்லாம் சுடாத மாதிரி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் கார்பெட் போட்டிருக்காங்க. ஏறுற படியில் கூட பார்த்திங்கன்னா பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து முருகனோட அடிப்பாதத்தை கும்பிட்டுட்டோம். இப்போ மேலே லிஃப்ட்டுக்கு மேலே போகலாம். லிஃப்ட் மேலே போகிறதுக்கு 250 ரூபா டிக்கெட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் ரூம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி முருகனோட கையில் இருக்கிற இந்த வேலுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. பொதுவாக முருகன் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் அவரோட வலது கையில் தான் இருக்கும். அறுபடை முருகனில் இருக்கக்கூடிய சில கோயில்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு சில முருகன் கோயில்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, வேல் பார்த்தீங்கன்னா வலது புறத்தில் தான் இருக்கும், இல்லை வலது கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் கொஞ்சம் வித்தியாசமாக இடது கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இங்கே வர பக்தர்களை வந்து முருகன் ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ வலது கை ஆசீர்வதிக்கும்படி தான் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். அப்படி வலது கை ஆசீர்வதிக்கிற மாதிரி வச்சா இடது கையில் தான் வேல் வச்சு ஆகணும். ஆனால் இடது கையில் வேல் வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்க தான் செஞ்சது. அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு நாள் காலையில் ஒரு புத்தகம் அவர் கண்ணில் தென்பட்டது. அது என்ன புத்தகம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினமலர் தினத்தந்தி நாளிதழோட சேர்த்து இலவச இணைப்பாக ஒரு ஆன்மீக புத்தகம்லாம் வரும்ல, அதுதான். அந்த புத்தகத்தோட அட்டையில் பார்த்தீங்கன்னா முருகன் வலது கையில் ஆசீர்வதிக்கிற மாதிரியும் இடது கையில் வேல் பிடிச்சிருக்கிற மாதிரியும் ஒரு படம் இருந்தது. அப்போ சரி, இப்படி செய்கிறதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது செய்யும்போது பல சோதனைகள்லாம் அவருக்கு வந்திருக்குது. நாட்கள் அதிகமாயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வேலை வந்து 80 அடியில் செய்யறதுனால இது வந்து பெண்டு விழுந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தபதி தியாகராஜர் அவர்கள் சொல்கிறாங்க. சரி, இது ஒரு கிரெயின் வச்சு நேராக நிறுத்தி பார்ப்போம், அப்பையும் அந்த பெண்டு தெரிஞ்சது அப்படின்னா வேலையே வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் நிறுத்தி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டே தெரியாமல் 90 டிகிரிக்கு நேராக நின்றுருக்கு. அந்த வேலை முருகர் கையில் தூக்கி நிறுத்தினதும் கருடர் வந்து இந்த வேலை சுற்றிட்டு போனதா திரு ஸ்ரீதர் அவர்கள் சொன்னார். மேலே முருகன் சிலையை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே மூலவர் கோயிலுக்கு தான் பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டுருக்கோம். உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சேவல் ரொம்ப அழகாக நின்றுட்டு இருந்தது. அது தொட்டு தடவுறப்பையும் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணாமல் அமைதியாக நின்றுட்டு இருந்துச்சு. நான் சொன்ன அந்த ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா முருகனோட இடது பக்கமாக வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எப்போ கட்டி முடிப்பாங்கன்னு தெரில, ஆனால் கட்டினா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீட்டில் சென்று பன்னீர் அபிஷேகம் செய்தால் அலுவலகத்தில் விற்பனை செய்யும் மணிமாலையை பெற்றுக்கொண்டு
லிஃப்ட்டுக்கு அருகே உள்ள யாகசாலையில் கொடுக்க வேண்டும். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு சங்கல்பம் பூஜை செய்து பன்னீர் கலசம் தங்களிடம் கொடுப்பார்கள். அதை பெற்றுக்கொண்டு விஸ்வரூப முருகனை தரிசனம் செய்து தங்களை லிஃப்ட்டில் அழைத்து கொண்டு வேலுக்கு தங்களின் கைகளால் அபிஷேகம் செய்ய வைப்பார்கள். ஓ, அதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே வேலு லிஃப்ட்டில் மேலே. தரிசனம்னா நீங்கள் மேலே போய் சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கு 150 ரூபா. ஓகே. தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்து மூலஸ்தானத்துக்கு போயிடுறது. போயிட்டு மூலஸ்தானத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வந்துடலாம். அது 150 ரூபா. 250 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பன்னீர் கொடுப்பாங்க. சட்டை பன்னீர்லாம் கழட்டிட்டு நீங்கள் சங்கல்பம் செஞ்சு மேலே போய் உங்கள் கையால் அபிஷேகம் வேலுக்கு பண்ணிட்டு வாங்க. ஓகே. 250 ரூபா. ஒரு மாலை ஒன்று கொடுப்பாங்க, பன்னீர் பாட்டில் வீட்டுக்கு தருவாங்க, 2 கயிறு கொடுப்பாங்க, ஒரு படம் ஒன்று தருவாங்க, பிரசாத போய் தேங்காய் மூடி பழம்லாம் போட்டு பிரசாத போய் தருவாங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆளுக்கு 250 எல்லாம் சேர்த்து என்ன வேணும். ஆனால் நார்மலாக போயிட்டு வரத்துக்கு 150 ரூபாங்களா? அபிஷேகத்துக்கு புக் பண்ணியிருக்கோம். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போக போகிறோம். அதான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. 200 ரூபா. எங்கே போகணும்? நேராக இந்த லிஃப்ட் கேட்டுட்டு போங்க. அங்கேயா? ஆமாம். அங்கே போங்க. ஓகே. அங்கே போனோடனே உள்ளார பூஜையில் உட்கார வைப்பாங்க. பூஜையில் உட்கார வச்சு சங்கல்பம் செய்து மேலே உங்களுக்கு நீங்கள் போய் மேலே போய் அபிஷேகம், அதாவது சங்கல்பம் செஞ்சுட்டு இந்த கும்பத்தை எடுத்துகிட்டு போய் விஸ்வரூப முருகன் தரிசனம் பண்ணிட்டு வரணும். விஸ்வரூப முருகன் தரிசனம் பண்ணிவிட்டு மேலே போய் பன்னீர் உங்கள் கையால் பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டு கீழே வந்து மூலஸ்தானத்தை பார்த்து சாமி கும்பிட்டு 6 படை வீடு முருகர் இருப்பார், அதை பார்த்து கும்பிட்டு சுற்றி வந்து வெளியில் வரும்போது கல்யாண சுப்பிரமணியர் இருப்பார். சாமி கும்பிட்டு வள்ளி தெய்வனோட இருப்பார். அவங்கள சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து அபிஷேகத்தை உங்கள் பேர் ராசி எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டாங்கன்னா அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரலாம். தேங்காய் பழம் எடுத்துக்கோனா தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க, வாங்கிட்டு வரலாம். வரும்போது உங்களுக்கு இந்த பிரசாதம் போய் தருவாங்க. சரிங்க. இந்த மணி போட்டுக்கணுமா? இந்த மணியை வந்து இப்போ போடக்கூடாது, பூஜையில் வச்சு தருவார், ஐயர் தருவார், அப்போ பூஜையில் வச்சு தருவாங்க போட்டுக்கணும். சரிங்க. சரி. லிஃப்ட்டுக்கு போகலான்னு ஒரு வழியாக முடிவு பண்ணிட்டோம். ஆனால் 2 பேர் தான் போகிறோம். மாலை பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கின இடத்துல கொடுத்துட்டாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அங்கே லிஃப்ட் என்ட்ரன்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு அங்கே வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரியல. வீடியோ எடுக்கிறதா இருந்தால் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இது வாட்டர் பாட்டில் வந்து 10 ரூபா தான். நீங்கள் எங்கே வாங்கினாலுமே இது 10 ரூபா தான் 1 லிட்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் குடம். இதை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம லிஃப்ட் மேலே போய் அந்த வேலில் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். லிஃப்ட் மேலே போய் முருகனை கிட்டே இருந்து எடுக்கிறதுக்கு வீடியோ அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மேலே போய் அந்த 10 அடி தூரத்தில் முருகனோட முகத்தை பக்கத்தில் பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த லிஃப்ட்டு அமைச்சதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறது மட்டும் இல்லை, முருகன் நிற்கிறதுக்கு எதிரே இருக்கிற மலைத்தொடர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பகுதியில் மட்டும் முருகன் படுத்திருக்கிற மாதிரி வந்து ஒரு மலைத்தொடர் இருக்கிறதா வந்து திரு தியாகராஜர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இங்கே வர பக்தர்களும் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னும் எக்ஸ்ட்ராவே செலவு பண்ணி இந்த லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் முன்னாடியே பார்த்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே மேலே லிஃப்ட்டில் வந்து இந்த முருகனை பார்க்குறவங்க ரொம்ப அதிசயமாகவோ பிரம்மாண்டமாகவோ ஒரு காட்சி பொருளாக மட்டும் பார்க்காம இங்கே ஒரு தெய்வீகத்தையும் உணர்றதா நம்பப்படுது. மேலே போய் முருகன் முகத்துக்கிட்ட இருந்து நம்ம எப்படி முருகனோட முகத்தை பார்த்துட்டு அங்கே வந்து இருக்கிற வேலுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறோமோ அதே மாதிரி இவரோட இடுப்பு பகுதியிலையும் ஒரு பாதை அமைச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, குழந்தை வரம் வேண்டி வரவங்க அங்கே வந்து மனதார வேண்டி தியானம் பண்ணால் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அங்கே இருக்குது. அது வந்து இலவசமாக தான் அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன், எனக்கு சரியாக தெரியல.
அழகென்ற சொல்லுக்கே முருகா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியே கிட்ட போய் முருகனோட முகத்தை பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்பவே அழகாக முருகனோட முகத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. நாள் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னே பார்த்தீங்கன்னா, காதில் இருக்கக்கூடிய அந்த குண்டலம் தான். அது இயற்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃப்ரீயாக தான் கட்டி விட்டுருக்காங்க. எப்படின்னா காற்றடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த குண்டலம் ஆடுறத நல்லாவே பார்க்கலாம். முருகனோட தீவிர பக்தர்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கோயிலில் முக்கியமாக சொல்லப்படுற இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறுபடை முருகன் கோவிலில் இருக்கிற மண்ணை 6 கலசத்தில் கொண்டு வந்து இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி பூமி பூஜையில் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கோவிலே கட்டியிருக்காங்க. இதில் பக்தர்களோட நம்பிக்கை என்னவா இருக்குன்னா, இந்த 6 படை முருகன் ஒன்று சேர விஸ்வரூபமாக காட்சி அளிக்கிற இந்த முத்துமலை முருகன் கோவிலோட மண்ணை மிதிக்கிறவங்களுக்கு அந்த 6 படை கோயில்களுக்கும் போன அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பப்படுது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மூலஸ்தானம் பார்த்தீங்கன்னா வேல் வடிவில் தான் அமைச்சிருக்காங்க. அது நான் உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் காட்டுறப்ப தான் தெரியும். ரொம்பவே யூனிக்காக இருந்தது. பொதுவாக ஒரு கோவிலோட உள்புற அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு சதுரமாவோ இல்லை வட்டமாவோ இல்லை ஹெக்ஸகன் ஷேப்பில், அதாவது 6 கோணத்துலேயோ 8 கோணத்துலேயோ தான் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே 7 கோணத்தில் வடிவமைக்கணும் அப்படிங்கிறது தான் திரு ஸ்ரீதர் அவர்களோட எண்ணமாக இருந்தது. அது எப்படி 7 கோணத்தில் வடிவமைக்க முடியும் அப்படிங்கிறப்ப தான் வந்து அவர் இந்த மாதிரி ஒரு வடிவத்தை கொடுத்துருக்காரு. மேலே இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த 7 வடிவமும் அது வேலாக வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இதில் சொல்ல வர்றது என்னென்னா, 6 படை முருகனோட சேர்த்து முத்துமலை முருகனும் காட்சி தரணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமாக இருந்தது. அதன்படி பார்த்திங்கன்னா கருவறையில் முத்துமலை முருகனை பிரதிஷ்டை செஞ்சு வச்சுருப்பாங்க. முத்துமலை முருகனை சுற்றி 6 படை முருகனுக்கும் சிலை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து இந்த முருகனை வந்து தரிசிக்கிறவங்க இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு குன்றில் பார்த்திங்கன்னா ஒரு 300 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு பழைய முருகன் கோயிலும் இருக்குது. அந்த கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா போயிட்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த மலையோட பேர் பார்த்திங்கன்னா முத்துமலை கிடையாது. இந்த மலைக்கு வேறு ஒரு பேர் இருந்தது. இப்போ முத்துமலை ஹில் டெம்பிள்னு இருக்குது. இந்த கோவிலுக்கு முத்துமலை முருகன் எப்படி வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, திரு ஸ்ரீதர் அவர்களோட அப்பாவோட பேர் பார்த்திங்கன்னா முத்து நடராஜர். அது மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பத்தில் நிறைய பேருக்கு முத்து அப்படிங்கிற ஒரு பேர் தான் இருந்திருக்கு. அதை தழுவி தான் இந்த கோவிலுக்கு முத்துமலை முருகன் கோவில் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கோவிலுக்கு எப்படி வருது, இங்கே இருக்கிற இந்த பிரம்மாண்டமான முருகனுக்கு வந்து எப்படி நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணுறது, இந்த கோவில் கட்டுறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சின்ன சின்ன சுவாரஸ்யமான கதைகள் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ வந்து இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கும் மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த 10 மலை முருகன் கோயிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சும்மா ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இதோட உயரம் தான். மலேசியாவில் இருக்கிற 10 மலை முருகன் சிலை பார்த்திங்கன்னா 140 அடி உயரம். இங்கே இருக்கக்கூடிய இந்த முத்துமலை முருகன் சிலை பார்த்திங்கன்னா 146 அடி உயரம். அடுத்தது சிலையின் நிறம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலேசியா முருகன் ஃபுல்லாக தங்க நிறத்தாலேயே வந்து செஞ்சுருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகன் சிலையில் பார்த்திங்கன்னா பஞ்சவர்ண நிறத்தால் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக வண்ணமயமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அவரோட உடம்புல தங்க கவசம் பொருத்திய மாதிரி ரொம்ப கம்பீரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது வேல். மலேசியா முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலது கையில் வேல் இருக்கும். இங்கே இருக்கிற முருகனுக்கு பார்த்திங்கன்னா இடது கையில் வேல் இருக்குது. இதுக்கான காரணத்தையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 3வது பார்த்திங்கன்னா தலைகிரீடம். மலேசியா முருகனோட தலைகிரீடத்துக்கு பின்னாடி சக்கரம் இருக்காது. ஆனால் முத்துமலை முருகனோட தலைகிரீடத்துக்கு பின்னாடி சக்கரம் அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முருகனை மேலே லிஃப்டில் போய் நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அங்கே அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் முருகனோட வயிற்று பகுதியில் ஒரு தியான மண்டபமும் முத்துமலை முருகன் கோயிலில் அமைச்சிருக்காங்க. அது மலேசியா முருகனில் கிடையாது. இன்னும் பல வித்தியாசங்கள் இருக்கலாம். என்ன வித்தியாசம் வேணால் இருக்கட்டுமே, கடவுள் கடவுள் தான். எப்படி இருந்தால் என்ன, எந்த விதத்தில் இருந்தால் என்ன, சின்னதாவோ பெருசாவோ உருவம் இருக்கோ இல்லையோ, எப்படி இருந்தாலும் நம்ம கடவுளை பக்தியோட மனசார வேண்டினாலே அதுவே போதுமானது தான். பகலில் இந்த முருகனோட சிலை பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்குதோ அதே மாதிரி இரவு நேரத்துலையும் லைட்லாம் போட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. அதை நாங்கள் ட்ரோனில் எடுத்திருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள்.
சரி, இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறையவே சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு நியர்பை பிளேசஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பழமையான சிறப்புமிக்க கோயில்கள், சித்தர்களோட சமாதியெல்லாம் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் வழிபட்ட ஸ்ரீ மனோன்மணி உடனுடைய சாம்பமூர்த்தி ஈஸ்வரனுடைய ஒரு சிறப்பான கோவில் இருக்குது வசிஷ்டர் நதிக்கரையில். அந்த கோவிலுக்கு வந்து நான் போயிருக்கேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் 14 சிவாலயங்கள் யாத்திரைக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அது நான் போயிட்டு அதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். இன்னும் இந்த இடத்த சுற்றி ஏகப்பட்ட கோவில்கள் வந்து நிறையாவே இருக்குது. இந்த கோவிலோட வடதிசையில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலிருந்தே அந்த மலை பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். கோப்பு கொண்ட பெருமாள் மலைன்னு ஒரு கோவில் இருக்குது. மலைக்கு மேலே பெருமாள் கோவில் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த கோவிலுக்கு. அதே மாதிரி இந்த கோவிலோட தெற்கு பகுதியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சிவன் மலை இருக்குது. சனாசிவ வரதன் சாமி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. மலைக்கு மேலே ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோயில்களுக்கெலாம் முடிஞ்சால் நான் போயிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் தெரியாத விஷயங்கள் வந்து நிறையாவே இருக்கும். என்னோடய வீடியோ பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கூடுதல் இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். நான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த பற்றின ஹிஸ்ட்ரியை நல்லா ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்குவேன். அண்ட் அதனுடைய ஏதாவது மித்தாலஜிக்கல் ஸ்டோரி இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா நான் வீடியோவே போடுவேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கோயில்களுக்கு போகிறது பிடிக்கும், கோயில்களுடைய புராண கதைகள் வரலாறுகள்லாம் பிடிக்கும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு பிளேலிஸ்ட். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் போன கோயில்களோட லிங்க் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கோயில்களை பற்றின வரலாறுகள், மித்தாலஜிக்கல் ஸ்டோரி இது எல்லாமே நல்லா வந்து ரிசர்ச் பண்ணி போட்டிருப்பேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, signing off, Hema.